ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் 7th ஸ்டாண்டர்ட் சமைச்சர் கல்வி மேக்ஸ் எடுக்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சாப்டர். உங்ககிட்ட சமைச்சர் கல்வி 7th ஸ்டாண்டர்ட் புக்கு இருந்துச்சுன்னா பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் சம்லேருந்து எடுக்க போகிறோம். தேர்ட் சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். கொஷின் என்னென்னா 8 and -12 யூஸிங் நம்பர் லைன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணிட்டு அதோட ஆன்சரை காமிக்கணும்னு கேட்டிருக்காங்க. யூஸிங் நம்பர் லைன், தட் மீன்ஸ் ட்ரா எ நம்பர் லைன். ஸோ நம்ம நம்பர் லைனை ட்ரா பண்ணியாச்சு. நம்பர் லைன்றது ஒரு லைன், அதுக்கு நடுவில் ஹோல் நம்பரும், அதுக்கு ரைட் சைட் பக்கம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதுக்கு லெஃப்ட் சைட் பக்கம் நெகட்டிவ் நம்பர்ஸ் வரணும். இதுதான் பேசிக் நம்பர் லைன்றது. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 + 8னா நம்ம எப்போவுமே 0லேருந்து தான் எப்போவுமே போகணும். மைனஸ் வந்தாலும் நம்ம 0 தான் போகணும். ஸோ நம்ம 0லேருந்து +8, இது வந்து ப்ளஸ்ன்னு போட்டு கரெக்டாக 8 ப்ளஸ்ன்னு போட்டு 8ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா -12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 8லேருந்து -12க்கு பண்ணணும். அப்போனா -4ன்னு வரும். கரெக்டாக -4க்கு மேட்ச் பண்ணிக்கணும். இப்போது -12 பாசிட்டிவுக்கு பாசிட்டிவ் சிம்பலும் நெகட்டிவ்க்கு போகிறது நெகட்டிவ் சிம்பலும் காட்டணும். ஸோ இது போட்டோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆன்சர் -4ன்ட்டு. இங்கே ஒரு குட்டி சம் போடணும். என்னென்னா இந்த கொஷினில் கொடுத்துருக்க மாதிரியே 8 + -12 அப்படின்னு போட்டுக்கணும். ஈக்குவல் டு நம்ம ஆன்சர் -4. இதுதான் நம்ம தேர்ட் சம்மோட ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனை முடிச்சாச்சு. நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு வரோம். செகண்ட் சப்டிவிஷனும் அதே தான் இருக்குது. யூஸிங் நம்பர் லைன் -3 and -5. அப்படின்னா நம்ம மறுபடியும் நம்பர் லைனை ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம நம்பர் லைனை ட்ரா பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் நம்பர் லைனை உங்கள் கொஷினை ஏற்றபடி தான் போடணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3. ஸோ நம்ம 0லேருந்து -3 எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் சிம்பிள், ஸோ -3 அப்படின்னு வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க -3 and -5. இப்போ என்ன பண்ணணும், -3லேருந்து இப்போ -5க்கு போகணும். ஸோ 1 2 3 4 5. இப்போ இங்கே என்ன வருது நம்ம ஆன்சர் -8. ஸோ நம்ம ஆன்சர் என்ன வருதுன்னா -8. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அது நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷனில் போட்ட மாதிரியே இங்கேயும் ஒரு குட்டி சம் -3 + -5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ -3 -5 = -8. இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ நம்ம செகண்ட் சப்டிவிஷனை முடிச்சாச்சு. லெட்ஸ் மூவ் டு தேர்ட் சப்டிவிஷன். இங்கே தேர்ட் சப்டிவிஷனில் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா -100 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ப்ராக்கெட் போட்டிருக்கோம், ப்ளஸ் -10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம செகண்ட் ப்ராக்கெட்டும் நம்ம நடு சிம்பிளும் தான் இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ -100 -10 ஈக்குவல் டு -110. ஏன்னா மைனஸும் சேர்ந்துடும், ப்ளஸ் ஆயிரும். எப்படின்னா மைனஸ் ப்ளஸ் எதுவும் ப்ராக்கெட் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா மைனஸ் சிம்பிளை போட்டுக்கிறோம். ஸோ நம்ம இதை எப்படி இன்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாங்க சீக்வென்ஸ். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு இருக்குது, ப்ராக்கெட்டாக மைனஸுங்க, அதனால தான் நம்ம வந்து மைனஸ்ன்னு போட்டோம். ஸோ இங்கே என்ன ஒரு ட்ரிக்னா நம்ம இன்டூவில் இருந்தால் அப்படியே ப்ளஸ் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம அடிஷனில் இருக்குது, எதுவும் இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இல்லாமல் இருக்குது, அதனால என்ன பண்ணுறோன்னாங்க இதில் மைனஸ் சிம்பிள் போடுறோம். அதே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் subscribe our channel. Part 2 will be in our channel.